ஹலோ சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு சார். என்னடா அது கேத்திய கரல் அடித்து போயிருக்கியா சார்? உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு சார். சார் சார் யாருமே இல்லையாடா? கேத்தனடா தானா ஓப்பன் ஆகுது. இது என்னடா இது? ஏதோ உண்டு. என்னடா அந்த வீடையே ஒரு சாரியாக இருக்கியா? பாக்கி ஐயோ கேத்து தானே மூடி இருக்கியா? எப்படி மூடி இருக்கோம் எனக்கே தெரியலையா? பார்ப்போம். என்னடா தண்ணி இந்த வீட்டை சுற்றி ஏதோ குளமாய் கட்டி வச்சிக்கானு அதுக்குள்ளே முதல்ல வேற இருக்கீங்க. இந்த காரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் சரியாக நினப்பு வர மாட்டேங்குது. ஐயோ பாலம் போயிடுச்சு. அப்போ எப்படி நான் போகிறேன்? எனக்கு லாங் ஜம்பு வேற தெரியாடா லூசுப்பாயில். பாலம் வச்சுட்டான் பாருங்களா சார். லெட்டர் தர வந்தேன், பாலத்தை தூக்கிட்டானுங்க சார். சார் சார் அடா பாவி, நோ ரெஸ்பான்ஸுங்க. ஆடா பாவியா சார், பாலத்தை தூக்கிட்டானு. யாரா அவன் கையில் ஷார்ட் கன்னோட நிற்கான்? அட பாவி சுட்டுவானா? அட பாவி சுட்டுட்டாங்க. ஆட மொட்டை பாரு, என்னையாடா சுட்ட மாவன? என்னை சுட்டுட்டாங்க உண்மையிலே. நான் கண்ணை வச்சு ஆக்டிங் கொடுக்கான் டம்மி துப்பாக்கி நடத்த சுட்டுட்டான். இவன் யாருன்னு தெரியுமா? கிராணியோட ஹஸ்பண்டா? அதா ஏதோ உண்டு. மாவனை சுட்டு ஜெயிலில் வேற போட்டிங்களாடான்னு. கொஞ்சம் போருங்க, செஞ்சுக்கிட்டு காண மாட்டேங்குது. சரி ஓகே, இந்த லாக் பீக் எடுத்து வச்சு இந்த இடத்த விட்டு ஓடணும். ஒரு சூறாவளி கிளம்பி எதே. அடா பாவிய, லாக் பீக்கே ஓப்பனா இவ்வளோ சொன்னங்க இதுக்குள்ளே எங்கடா சூறாவளி கிளம்புற? அடப்பா என்னடா ஓப்பன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தான் இருக்கேன், அதுக்குள்ளே எதுவும் இருக்க மாட்டேச்சு. இப்போ நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கான பொருட்களை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி, அந்த 2 மொட்டையும் சொட்டையும் கூப்பிடுங்கடா. சிரிக்கி ஐயோ கேம்ட பேரை சொல்ல மறந்துட்ட பாருங்களேன். நம்ம விளையாடுற கேம் தான் கிராணி 3. ஐயோ இவ்வளோ சோக்கிரமாக சொல்கிறேடா பாவி. என்ன நீங்கள் கேட்குறேன் புரியுத, பட் அது என்ன செய்கிற இன்ட்ரோக்காக வேண்டி மறந்துருச்சு கேஸ். ஓகே மொட்டையா எங்கடா இருக்க? சுட்டு போட்டு போய் பதுக்கிட்டு அணிக்க மூஞ்சி முன்னாடி நெல்லியா பார்ப்போம். அந்த ஷார்ட் கன்னை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு தான் போகணும். எங்கடா போனீங்க 2 பேரையும்? ஆளை காணோம். ஏங்க நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். இவனுங்க வாரமாயே தெரியல. அவன் வந்துட்டான். ஆனால் சொட்ட போகுது பாருங்களா. மொட்டை எங்கடா போனா? நீ மதத்தாடா நான் ஈஸியாக போக முடியும். மொட்டை போகிறான். ஓப்பன். ஐயோ மொட்டை பார்த்துருச்சு. ஐயோ ஓடுறா சம்பா. ஐயோ சம்பா. ஐயோ விட்டுருடா. மொட்டையா பாருங்களா, மொட்டையாண்ட பவர்ஃபுல்ல பிடிச்சி அடிக்க வந்துட்டான் பாருங்களா. ஏற்கனவே சுட்டு தெரியாதா? கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியை குறைச்சிருவோம். வேற கொஞ்சம் குறைச்சிருவோம். ஏன்டா ஓவர் சென்சிட்டிவிட்டி ஆகிய. ஓகே, இந்த மொட்டையண்ட தொல்லை வேற தாங்க முடியல. ஆல்ரெடி ஷாட்கன்ல சுட்டதே இங்கே வேகாமல் இருக்கா. அதுக்குள்ளே அடிக்க வந்துட்டான் பாருங்களா. மவனை இங்கே வெப்பன் கீ மட்டும் கிடைக்கணும் உன் கணக்கு பார்க்க. ஓகேங்க, இப்போ நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்கான பொருள் தான் இப்போ நம்மளுக்கு வேணும். ஆனால் எங்கே இருக்கின்றே தெரிய மாட்டேங்குதே. ஒன்றையும் கிடைக்கல இன்னும். இது இன்னைக்கு பேட்லோக்கியா. இதை வச்சு நான் என்னடா பண்ண முடியும்? அதுக்குள்ளே ஏதாவது இருந்தால் தானே எடுக்கிறதுக்கு. பேட்லோக்கியெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்டா, தேவையும் இல்லை. சரி ஓகே. அடா பாய், மேலே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ஏதாவது பொருளை கொடுக்கலண்டா. இப்படி வெட்டியும் இதாகுமா நம்மளை சொல்கிறான்னு என்னை போடா வேணுன்ட்டுட்டியா? ஐயோ என்ன பெரிய வீடு இது. ஆகா மொட்டை என்ன போகிறான். வெப்பன் கீ மட்டும் இருந்துச்சு மாவனே. ஒரே வாட்டி அப்படியே போட்டிருப்பேன். இதுக்குள்ளே போகணும் நம்ம. இந்த கேமில் கிராண்ட்பா தவிர இன்னொன்று இருக்கீங்க, அதான் ஸ்லெண்ட்ரினா. அதான் மாவனம் இன்னைக்கு டெடி மட்டும் கிடைக்கட்டும், அதை ஒரே போட்டுடுறேன். ஏண்டா நான் இந்த கேமை 2வது 3வது இருக்க ப்ளே பண்ணுறேன். அது காரணம் ஸ்லெண்ட்ரினா கேஸ். முன்னாடி பே பே பேங்குது. அண்ணாக்கு டெடி பேர் கிடைக்கல. இப்போ கிடைக்கட்டுமே மாவனே. ஐயோ இது ஓப்பன் பண்ணணும். பின்னால் அடித்த கிராணி சத்தம் கேட்குது. எதுடா வருதா? ஏதோ ஒன்று வருது. எனக்கு பேண்ட் ஒரு சத்தம் கேட்டுட்டு நம்ம இப்படிக்கா போயிடுவோம். ஓகே மவனை, டெடி பேர் மட்டும் கிடைக்கணும். ஐயோ கிடச்சிருச்சு மவனை. இந்த ஸ்லெண்ட்ரினா சோழியை முடிச்சிட வேண்டியதான். போடு தக்கிட போடு. டண்டானே 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 டண்டானே
டா தக்கிட்ட 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 தான் சென்றினோட கதையை முடிக்க போகிற நீ. ஆனால் டெலிபேர் எடுக்கும்போது ஒரு சவுண்ட் ஒன்று கட்டுச்சிங்க. கிராண்ட் பாம் கோவம் வந்துட்டாலாம் போட்டுருவோம் போடு. அவனை என்ன பாடுபடுத்தின நீ என்ன பாடுபடுத்தின பார்க்குது பாருங்களேன். இப்போ இப்படி பார்க்குது. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைமோ தேர்ட் டைம் ப்ளே பண்ணும்போது என்னை எவ்வளோ பாடுபட்டினேன் மாவனே. என்ன கீ கிடச்சிச்சு நம்மளுக்கு? இந்த கீங்க சேஃப் கீன்னு தான் நினைக்கிறேன், நான் பார்க்கல. ஓகே, இந்த சேஃப் கீயை வச்சுட்டு இப்போ நம்ம போய் ஓப்பன் பண்ணிட வேண்டியா. இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. அடா பாவி, க்ளோஸ் பண்ணிட்டு இப்படிக்கா போயிடுவோம். ஓப்பன் பண்ணுமா தேவை. இந்த சேஃப் கீயை வச்சு தான் இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது உருப்படியாக தாங்கடா டே. என்ன இது ட்ரெயின் கீ? அடா பாவி, நான் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறது இல்லையடா. மறாண்டா ட்ரெயின் கீயை கொடுக்குறீங்க லூசு பாயிலா. ட்ரெயின் கீ பண்ண மாட்டேனேண்டா தான் தருவானுங்க, பண்ணுவேனேண்டா தர மாட்டானுங்க. பார்த்தீங்களா அவனுங்க இப்படி தான் கேஸ். ஓகே, நான் சுட்டு அது இது கீழே வளர்த்து நமக்கு கிச்சனில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம் பெஸ்ட்டு. ஐயோ மொட்டையை மாற்றிட்டான், இப்படி ஓடிட வேண்டியதான். டே மொட்டையா பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நம்மளை சுட்டுட்டாங்க கேஸ். ஜஸ்ட்டு மிஸ்ட்டில் நம்ம தப்பிட்டோம். சரி ஓகே, இந்த மொட்டையன் எப்போ வருவான் எங்கே வருவான்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்தால் போட்டு தள்ளிட்டான் போவான் போல இருக்கேன். பவனைக்கு மட்டும் ஷார்ட் கன் கிடைக்கட்டும், உங்களை என்ன பண்ணுறேன்ட்டு பாருங்கடா. ஓகேங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பொருள் கூட தந்தானுங்களா பாருங்களேன். நம்மளை வெட்டியாக சுத்த விட்டானுவோம். ஒரு பொருளை தந்தாலும் என் மனம் ஆறி போயிருக்கீண்டா. வெட்டியாக சுத்த விட்டீங்களடா பாவி பயல்களா. இந்த கல்லை மட்டும்தான் புறக்கி திரிய வேண்டியது. கடைசியில் ஒரு பொருள் கூட நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. செம்ம காண்டாது கேஸ். ஓகே, வேறு எதாவது இருந்தால் தாங்கலண்டா. வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? தந்தா நானா எஸ்கேப் ஆயிடுவேனடா. என்ன மனுஷன் கேஸ் அவனுக்கு. சரி ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு அது இருக்கான்னு பார்க்கலாம் இதுக்குள்ளே. ஓகே, ஓப்பன். இது என்னது? வெப்பன் கீமா இருக்கே. வெப்பன் கீ தான் கேஸ். மவனை இன்றைக்கு உங்கள் சோழி முடிஞ்சிடா. என்னையா ஷார்ட் கன் நல்லா சுடுற மவனை, உனக்கு செய்கிற வேலையை பாடுறா. சரி ஓகே, இவ்வளோ இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுவோம். கிடைக்கலன்றதுக்கு வெப்பன் கீயே தந்துட்டேன் பார்த்தீங்களா. சரி ஓகே, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. பிச்சைக்காரப்பா எங்கே ஒழிச்சு வச்சு ஆண்டே தெரியலை கைஸ். ஓகே, இந்த பிச்சைக்காரனை பயணிகள வீட்டில் வந்து நான் மாட்டிக்கேன் பாருங்களேன். அந்த கொரியன் தந்தான் பார்த்தீங்களா, அதை கொண்டு கொடுங்க சார்ண்டு அவன்கிட்ட தலையில் போடணுமோ. ஐயோ சுற்றி வளைச்சிச்சு. என்னடா 2 பேரும் உண்டை அடிக்க வரீங்களாடா அன்னைக்கு? மவனை யாருக்கிட்ட 2 பேரும் உண்டை அடிக்க வரானுங்க பாருங்கள். நம்மளை எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு நான். எங்களே அவர் 2 பேரும் உண்டை அடிக்க வரா. இதை போட்டு இவடத்தான் இப்போ வரணும். நம்ம இதுக்குள்ளேயே நிற்போம். ஆடா பாவி, எவ்வளோ நேரமாடா நானும் நிற்கிறேன். மனசாட்சியே இல்லாதவங்க இவனுங்க. எவ்வளோ நேரம் பண்ணிங்க? ஆடா பாவி, இவ்வளோ நேரம் 2 ஓட்டி பாங்க வருது இந்த கிராணி சனியாக முடிச்சதை. எவ்வளோ நேரமாக நிற்க, அப்போ வர மாட்டிச்சு, பாங்க வருது. ஓகே, எங்கே காணோம்? எங்கடா போச்சா? சரி ஓகே, இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு அப்படியே போயிட வேண்டியான். அவளை காணோம். அப்படியா போயிட்டியா? ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு இந்த பிளாங்கை வச்சுருவோம் கேஸ். ஆனால் கிராணி அங்கே வருது. பிளாங்க் அங்கே போட்டு இவனையெல்லாம் ஒரு வழி பண்ணுடன் இந்த வெப்பன் கீ எடுத்து போயிட்டு. சரி ஓகே, மேலாம் போகணும். ஓகே, வெப்பன் கீ 2வது ஃப்ளோர்லாம் இருக்கும். ஆனால் அந்த மொட்டையை எங்கே இருக்காண்டே தெரிய மாட்டேங்குது. இல்லாட்டி பின்னால் வந்து அடிச்சிருவான். ஓகே, வெப்பன் கீ எடுத்து மொட்டையா படுக்கியா அவனை போடு. நல்லா சாப்பிடா. அவனுக்கு தூங்கி போய் போட்டோம் பாருங்களேன். இந்த கிராணியை போட்டுற வேண்டியதான். அவனை யாருக்கிட்ட இப்போ வருமா? இப்போ வராதிங்க. ஏன்டா நம்ம கையில் ஷார்ட் கன் நிற்க, அதனால் வர மாட்டேச்சியா? ஷார்ட் கன் இல்லாட்டியாங்க வந்து அவன் எல்லாம் வீரத்தை காட்டுவானோ. ஷார்ட் கன் இருந்தால் வீரமாக இதாகுது. சரி ஓகே, காணோம். போட்டால் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன்டா. எங்கடா போச்சு இந்த கிராணி? சரி ஓகே, வந்துருச்சு. ஆனால் நிறையா லேட்டாகிற போடு, மண்டேலே போடு சொட்டை கிளவி. சரி ஓகேங்க. அப்புறமா இப்போ நான் இஷ்டத்துக்கு மியூசிக்கை தட்டுவேன்டா. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. சரி ஓகே, ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். வந்துட்டு புல்லட் இருக்கும், அதை நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு கருத்த கலரில் காக்கா ஒன்று இருக்கும். அதுகிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட வேண்டியதுதான். அவனை கொரியந்தெல்லாம் வந்து தப்பாடா. சரி ஓகே, என்ன வச்சுக்கி ஷீல்டு.
ஷீல்டுக்கே நம்மளுக்கு கன்ஃபார்மாக கட்டாயம் தேவைப்படும். அதனால் நம்ம இப்படியே போட்டுருவோம். இப்போ அது வந்து கீழே கிடக்கும், அதனால் நம்ம கீழே போய் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கண்ணை வச்சு என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அப்படியே பார்த்துறேன் கேஸ். ஓகே, இதுக்கு வேறு ஒரு அனிமேஷனை கொடுத்து வச்சுக்கானுங்க பாருங்களேன். சரி ஓகே, படத்துலேருந்து அப்படியே குதிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியதான். இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பொருள் கூட கிடைக்கல, 1-2 பொருள் தான் கிடச்சிருக்கு. அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு இன்னும் நிறைய பொருள் தேவைப்படுமே. அதுக்கு என்னடா பண்ணுறேன் நான்? ஒரு பதில் சொல்லுங்கடா. ஐயோ ட்ராப்பு, இதை வேறு இடத்து வச்சுட்டு நான் வந்திருக்கியா? சரி ஓகே, இதையும் உடைச்சுட வேண்டியதான். உடைச்சுட்டாச்சு. இதுக்குள்ளே இந்த சொற்கனை பவித்திரமாக போட்டு இதுக்குள்ளே என்ன ஃபியூஸ், இது கட்டாயம் நம்மளுக்கு தேவைப்படுமே. ஓகே, குரோபாரையும் இடத்த போட்டு ஃபியூஸை வச்சுட்டு எடுத்துகிட்டு மேலே போட்டு வந்துடுவோம். வேண்டா, குரோபார் நம்மளுக்கு தேவைப்படும் கேஸ். ஓகே, இந்த ஃபியூஸை கொண்டு வச்சுட்டு மேலே போட்டு வந்துடுவோம். அடா பாவி, இவ்வளோ இதாக பண்ணி வச்சுக்கிங்களடா கேமை. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபியூஸை வந்துட்டு உடத்தைய போட்டு கீழே போயிட்டு குரோபாரையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். குரோபார் எடுக்கிறது போல் அந்த பிளாங்கையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பிளாங்கும் தேவைப்படணும் அவனுக்கு. சரி ஓகே, இதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். மேலே போய் போட்டு அப்படியே போயிட்டு குரோபாரையும் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஆனால் இது ஒளிம்பிரிச்சா ஒளிம்பலையாண்டே தெரிய மாட்டேங்குதே. அது 2 நிமிஷத்துக்கு மேலே தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கேன். சரி ஓகே, ஒளிம்பிருந்தாலும் நம்ம சத்தம் வேண்டாம், சத்தம் கேட்டு அடத்தாங்க வரும். சரி ஓகே, இப்போ போயிட்டு குரோபாரையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபாஸ்ட்டாக போடா, ஃபாஸ்ட்டாக போடா, ஃபாஸ்ட்டாக போடா. இவன் வேறு லேட்டாக போகிறான் பாருங்களேன். எனக்கேண்டே வந்து படுறானோ ஏவன்ல எஸ்கேப் ஆகுவான்ட்டு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்கேன். ஏன்டா இப்போ சத்தம் கேட்டு அங்கே வந்துருக்கேன் இதுக்குள்ளே. ஓ, இதுவும் நம்மளுக்கு தேவைங்க. ஆடா பாவி, எல்லாத்தையும் கீழே வச்சுக்கிங்களடா, என்ன மனுஷன்டா நீங்கள். சரி ஓகே, இதையும் போயிட்டு மேலே போட்டு வந்துடுவோம். ஓகே, அப்படியே இருக்கட்டு, மேலே போயே பயமாய்க்க. இன்னத்துக்கு ஸ்பான் ஆகிருக்கணும், என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, குரோபாரை மேலே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே வெர்றா, இவன் வேறு நிலங்காரம் புரியாம. ஓகே, இப்போதைக்கு கிராணி ஸ்பான் ஆயிடுச்சே, ஸ்பான் ஆகலையா? டாய் போடு. அடா பாய், இந்த வழி. ஐயோ 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 போயிடுச்சு. அடா பாய், போட்டுருச்சிங்க நம்மளை. அவனை ஒரு சூறாவளியை கிளப்பிட்டீங்களோடா. ஒரு சூறாவளி எப்படி சூறையாடுதுன்னு பாருங்கடா. அடிச்சுட்டேலோ டே 2க்கு என்ன கூட்டி போயிட்டுங்க. பாவி, ஒரு வெறிய பாருங்களேன். நீ அடியை பார்க்க போகிறான் அன்றைக்கு நம்மளை. ஓகே, இப்போ போயிட்டு எல்லா பொருளும் மேலாயிருக்கே. அதனால் சொட்கனும் நம்மளுக்கு நேரம் போயிருக்கும். மொட்டையனுக்கு சொட்கன் கிடச்சிருக்கும். அதனால் எதுவும் பண்ண முடியாது கைஸ். ஓகே, இப்போ போயிட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆக்க வேண்டிய வேலையை பார்க்கலாம். எங்கடா நிற்க அவனை யார்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கே நிற்கிங்கன்னு. ஐயோ, செட்டோட வருது கேஸ், செட்டோட வருது, டீமோட வருது கேஸ் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுக்குள்ளே எதுவும் இருக்க போகிறது கிடையாது. அவனே என்னையா டீமோட அட்டாக் பண்ண வாரீங்க, என்ன பண்ணுறேன்னு பாருங்கடா. ஓகேங்க, ஒரு சூறாவளியை கிளப்பிட்டீங்களோடா. அவனை டே 2 வரை என்னை கொண்டு போயிட்டீங்கடா. இருங்கடா, உங்களுக்கு பண்ணுற வேலையை பாருங்கடா. சரி ஓகே, இடத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு இப்போ அதை போடணுங்க. அது 2ஐயும் போட்டால் தான் வேலை பார்க்க முடியும் படத்தை, இல்லாட்டி ஒரு வேலையும் பார்க்க முடியாதா? சரி ஓகே, அது வேறு எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதே, காணோம். இப்படி போயிட்டு நம்மளோட வெப்பன் கீ எடுத்துகிட்டு அது 2ஐயும் போட்டுற வேண்டியான். ஓகே, இந்த வெப்பன் கீக்காக தான் நான் 5 வந்தேன்டா. நம்ம 2 இது எடுத்து வச்சிருக்கோம் கல், அதனால் கீழே போய் கல் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ சத்தத்தை போட்டாக்கி எப்படியும் வரும். ஓகே, அண்ணன் போட்டுற வேண்டியதான். நம்ம அடுத்து ரெடியாக நிற்போம். ஓகே, இங்கே எங்கடா அண்ணன் காணோம். வந்துருச்சு. வா 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 போடுவோமா? போச்சு. அது போய்த்தா. அடுத்த மொட்டைன்னு எங்கடா போனான்? அவன் வேற எங்கே லேட்டாக வருவான், நம்மளை சுட்டுட்டு போய்த்துவான் பின்னாலேருந்து. அவன் பின்னாலேருந்து அடிக்கிறியான்னு பழக்கங்க, முன்னாலேருந்து அடிக்கவே மாட்டான் மொட்டை பயல். எங்கடா நிற்க முட்டா பயல, எங்கடா நிற்க? காணோங்க அந்த லூசு பயல, எங்கே நிற்காண்டே தெரிய மாட்டேங்குதே. டாய் ஆடா பாவி, எங்கே நின்று எங்கடா வர்றது? ஒருவேளை கீழே நிற்பானா? அப்பா நாங்களை அடிக்க வந்துட்டான். போடுறோம், எவ்வளோ பெரிய இது, நம்மளுக்கு அடிக்க வந்துட்டாங்க. ஓகேம்மா, நான் புல்லட் இல்லாட்டி தப்பிட்டே. இது புல்லட் எடுத்துகிட்டு வாரம் சோழியை முடிக்க.
மண்டையை கிறுக்கி நிற்கிங்கிறடா. எங்கடா புல்லட் எடுத்துகிட்டு வரேன். புல்லட் எடுத்து ஒன்றை தாண்டி பெஸ்ட்டு போகிறா. ஒரு புல்லட்டை தந்திக்கானுங்க பாருங்களேன். 2 புல்லட் வேணுங்க நம்மளுக்கு இன்னும். ஓகே, இவ்வளோ பெஸ்ட் போட்டு வேண்டியா. தலையை சுற்றி நிற்கிங்க. ஓகே, இன்னும் நம்மளுக்கு 2 புல்லட் நறுக்கிய. புல்லட்டுக்கு பஞ்சமே கிடையாது, ஆனால் பஞ்சம் பெறும். ஓகே, இதை கீழே அனுப்பிவிட்டு போட்டு இப்படி நம்ம போயிட வேண்டியதான். இப்போ வந்துட்டு அந்த மொட்டையனையும் போட்டுற வேண்டியாங்க. இல்லாட்டி அந்த மொட்டையன் அந்த தலையை சுற்றி இந்த மாதிரி நமக்கு அடிச்சிருவான். மாவனே. ஓகே, இந்த மொட்டையண்ட சோழியை முடிச்சுட்டு சொட்டோட சோழியை முடிச்சாச்சியா. இப்போதைக்கு நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஜஸ்ட் இந்த சொக்க நெஞ்சியை போட்டு ஒவ்வொரு பொருளை எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுற வேலையை பார்ப்போங்க. ஓகே, இப்படிக்கா போக முடியுதா? பாய் போக முடியலைங்க. சரி, ஓகே, கீழே போயிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வருவோம். இப்போதைக்கு நம்ம ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெஸ்ட்டு ஃபியூஸ் எடுப்போம். ரெண்டாவதான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கு எலக்ட்ரிக் வேணும். அதுக்கு நம்மளுக்கு அந்த வயர் தேவைப்படும். ஷட்டர் கீ மிதிக்க நம்மகிட்ட இப்போதைக்கு எல்லாம் இதுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் நம்ம வேலையை மாட்டிச்சு. என்கிட்ட எலக்ட்ரிக் தேவை கைஸ். ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். சரி, ஓகே, இந்த பிளாங்கை எடுத்துக்குவோம். இது வந்து மேலே தேவைப்படும். நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் தேவை. அதாவது வில்லண்டு இருக்குங்க இப்படி சுற்றுறதுக்கு. அது வேறு மேலே தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இடத்துல தான் இருக்கணும். பார்க்கலாம். ஓகே, போயிட்டு அப்படியே உளுந்துப்பான். உடச்சி வச்சுக்கானுங்க வளத்தை. ஊட்ட வட்டியாலேருந்து பார்க்க ஒரு தெரடாக வச்சுட்டு உள்ளுக்கு என்னடா உடஞ்சிருக்கியா? ப்ராங்கில் நீ ஒரு பேருங்க. நீ சரியாக வாய்க்க வர மாட்டேங்குது. சரியாக பார்க்கக்கூட இல்லைங்க. நான் பார்த்தேன், அப்படியே எடுத்துட்டேன். ஓகே, இதை போயிட்டு அப்படியே கீழே போட்டுருவோம். ஏன்டா அது கீழே யூஸ் ஆகும், அதனால சொல்கிறேங்க. கீழே போட்டுருவோம். ஃபஸ்ட்டுக்கு கீழே போட வேணாம். சரி, வடத்தை அடிக்கட்டும். போட வேணாம், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்டான் பார்த்தேன். பட் அது அங்கேயே கிடக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு அது வெளியே பார்க்குற வேண்டிய வேலை. அதனால் வெளியே ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த கிராணி ஸ்பான் ஆகிடுச்சேன்டா உள்ளே வர முடியாது. அதனால சொல்கிறேன், அது அங்கேயே இருக்கட்டும். இப்போ போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வயரை வைப்போங்க. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷட்டர் கீயை ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வடத்தை போட்டு அதை எடுத்துகிட்டு வருவோம். இதை இப்போ எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஷட்டர் கீ தான். பார்த்தீங்களா எப்படி பேர் கொடுத்தியாண்டு? ஷட்டர் கீ. ஓகே, ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு ஜெனரேட் கேபிளாம். ஓகே, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்விட்ச் அழுத்திவிட்டா. சரி, இதுக்குள்ளே என்ன வைக்க? அது ட்ரெயின் என்ன ஒரு பேருங்க, ஆக்சிலேட்டர் ஆக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கணும். சரி, ஓகேங்க. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறமா இதே மாதிரி வீடியோ பார்க்கலையே நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, இதை போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாலத்தை மேலே தூக்கிருச்சிங்க அந்த கிராண்ட்பா. அதை அப்படியே கீழே எடுத்துடணும். அது தானாக வந்துடும். அவர் பாருங்களேன். இப்போ போயிட்டு நம்ம ஜெனரேட்டரையும் ஒன் பண்ணியாச்சியா. இப்போதைக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிக்கும் வந்திருக்கும். அதனால் மேலே போயிட்டு அதை ஒன் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். ஓகே, மேலே போயிட்டு இதை ஒன் பண்ண மாட்டா நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிட முடியும். ஓகே, அவ்வளோதான் கேஸ். நம்ம இப்போ எஸ்கேப்பாக போகிறோம். வெரிடா ஹாப்பி. ஓகே, அந்த மொட்டையும் காணோம்ல. அது பார்க்கும்போது வயிற்றுச்சலோட எஸ்கேப் ஆன் பண்ணி நான் பார்த்தேன் கேஸ். இந்த அனிமேஷன் கட்டாயம் இப்போ தேவானடா. ஓகே, ஆனால் அதை காணோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டோம். அதனால் அது போயிடுச்சுங்க. போயிட்டு வாரண்டி கிராணி. ஓகே, இதுக்குள்ள ஒரு முதல்ல ஒன்று இருக்கும். பட் அதை காணோம். ஓகே, போடு. ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ எஸ்கேப்பாக போகணும். என்னடா அந்த காடே இவ்வளோ இருட்டாக இருக்கா? ஓகே, காணோங்க. அது ரெண்டையும் காணோம். சரி, போய் கண்டியா அப்படியோ. பாய் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. பாய் மக்களே, பாய். எப்படி பார்க்குது பாருங்களேன். எங்கடாவும் போனால் அவனை காணோம். இந்த மாதிரி தாங்க பார்க்குது.